ஹே கைஸ், நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி டெஸ்டிங் பேஸ் பண்ணி காமனாக நீங்கள் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான் வந்து இந்த வீடியோ நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம், லைக் வந்து Q&A மாதிரி. ஸோ இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதுமாதிரி நிறைய பேர் காமனாக இருக்கிற டவுட்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு காமனான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோடிங் அந்த அளவுக்கு தெரியாது ப்ரோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் டெஸ்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் மூவ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் டெஸ்டிங் ஒரு பேசிக் கான்செப்ட்லேருந்து ஒரு பேசிக்லேருந்து வரணும் அப்போ நீங்கள் மேனுவல்லேருந்து போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் டெஸ்டிங்லேருந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு மூவ் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஜாப் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை நெக்ஸ்ட் ஒரு ஜாப் ரோல் வந்து மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மேனுவல்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவல்லேருந்து நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் மூவ் பண்ணணும். அதுக்கடுத்து ஆட்டோமேஷனில் நீங்கள் நல்ல பேக்கேஜுக்கு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டியூரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பேசிக்காக வந்து ஜாவா லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்காக. ஏன்னா சில நேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஜாவா லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் டெஸ்டிங்க்கு நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த அளவுக்கு நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக சப்போர்ட் ரோல் போகிறீங்க இல்லை வந்து ஈவன் டெவலப்மெண்ட் போகிறீங்க அப்படின்னாலுமே சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான இஷ்யூவில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி வரும். பட் டெஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் ரொம்ப லீஸ்ட் கேஸ் தான். உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஒர்க் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு லீஷராக நிறைய டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. டெஸ்டிங்கில் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். டெஸ்டிங்கில் மட்டும் இல்லை, நிறைய ஜாப் ரோல்ஸில் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ டெஸ்டிங்கில் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலுமே அந்தளவுக்கு நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வேணாம், நான் மார்னிங்கில் எவ்வளோ டைம் வேணாலும் ஒர்க் பண்ணுறேன், பட் நைட் ஷிஃப்ட் வேணாம் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்டிங்குள்ளே வரலாம். அதனால் பிளாங்காக வந்து எனக்கு டெஸ்டிங் வரேன், ஸோ எனக்கு ஒர்க்கே இருக்காது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட். எந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், அதில் எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். சம்டைம்ஸ் சில ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க்கை பண்ணுறதுக்கு 10 ரிசோர்ஸ் இருப்பாங்க. சில ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ரிசோர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 10 பீப்புளோட ஒர்க் அந்த 5 பீப்புளே பண்ணி ஆகணும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதை சொன்னவங்க நிறைய பேர் திங்க் பண்ண ஓகே டெஸ்டிங்கில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஸோ டெஸ்டிங் வேணாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவீங்க. இட்ஸ் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கோடிங் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வரீங்க அப்படின்னா அந்த கோடை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி அந்த டூல்ஸை நீங்கள் ஆட்டோமேஷன் கோடை கொடுத்து அதை வச்சு தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து கோடிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கோடிங் இல்லாமல் நீங்கள் வந்து மேனுவல் டெஸ்டிங்குள்ளே போகலாம். பட் உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்குள்ளே வர முடியும். அண்ட் காமனாக நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்துட்டு டெஸ்டிங்கை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுமா, ஃபியூச்சரில் டெஸ்டிங் ஜாப் ரோலே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஏஐ வந்துட்டு இந்த டெஸ்டிங்கான ஜாப் ரோல் மட்டும் இல்லாமல் நிறைய ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து சில ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக இந்த டெஸ்டிங் ரோலை ஃபுல்லாக ஏஐ வந்து ஆக்குபை பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். மேபி மேன் பவர் வந்து ரெடியூஸ் ஆகலாம். ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டெஸ்டர் மட்டும் தான் இருந்தாங்க. அதனால வந்து நிறைய ரிசோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்ததுக்கப்புறம் மேனுவல் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த மேன் பவரோட கம்மியான மேன் பவர் தான் இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி தான் ஏஐயும் இதில் வந்து மேன் பவர் கம்மியாகுமே தவிர எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக டெஸ்டிங் ஜாபே போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணணும். லைக் வந்து ஒரு ஃபுட்டை வந்துட்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, டெய்லி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா, அது எக்ஸ்பைர் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வெளில அனுப்புற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் அப்ளிகேஷனுக்கு லைவ் கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுதா, நம்ம அந்த அப்ளிகேஷனில் கொண்டுட்டு வரணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கா, அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி தான் வெளில கொண்டு வருவாங்க. அதனால் டெஸ்டிங் அப்படிங்கிற ரோல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சது வந்து 100% ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு இப்போ வரைக்கும் சான்ஸ் இல்லை. டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் EduBridge. நீங்கள் வந்து டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் இந்த ஜாப் ரோல்களை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் EduBridge ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எடுடெக் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. இதில் மெயினாக அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 10 lakh வரைக்கும் பேக்கேஜ் எடுத்து கொடுக்க தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் இங்கே இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அஷ்யூர்டு ஸ்காலர்ஷிப்பாக 24,000 வரைக்கும் தராங்க. இதில் வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. லைக் வந்து உங்களுக்கு 15 months வரைக்கும் உங்களுடைய ஃபீஸ் வந்து இஎம்ஐயாக நீங்கள் வந்து பே பண்ணலாம். நோ காஸ்ட் இஎம்ஐயாக நீங்கள் பே பண்ணலாம். அண்ட் இந்த கோர்ஸோடய சேர்த்து உங்களுக்கு வந்து ஜாப் இன்சூரன்ஸும் அவங்க தராங்க. விச் இஸ் லைக் நீங்கள் வந்து இப்போ ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜாப் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 1.2 lakh வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு மென்டர் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ஷன் இருக்கும். 1-to-1 இன்ட்ராக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்காக ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், போர்ட்ஃபோலியோ பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் சொல்லித்தர கோர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைனாக தான் இருக்கும். ஆஃப்லைனில் கிடையாது, கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். இதில் ஸ்பெசிஃபிக் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 443 hours வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணி 70% ஆஃப் பீப்புள் வந்து அவங்க நியூ கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸில் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ஸ்லாட்கான அட்மிஷன் வந்து இந்த மந்த் 30th கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அண்ட் இந்த கோர்ஸில் என்ன விஷயங்கள்லாம் டீச் பண்ணுறாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் சிலபஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இவங்களுடைய கம்ப்ளீட் சிலபஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கோர்ஸ் கூட அவங்க வந்து 110% மணி பேக் கேரண்டி வச்சு லைக் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி பேக் கேரண்டி தரதா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மணி பேக் கேரண்டி பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், லேர்ன் டு ஏன் அந்த கான்செப்ட்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கஸ்டமர் கேர் ரீச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, ட்ரஸ்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன், நான் வந்து டெஸ்டிங் ரோல் வந்து எடுத்தோடனே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் ரோல். ஏன்னா ஃப்ரெஷராக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியர், இல்லை வந்து டெவாப்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷருக்கு ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் ஆஃப் கேம்பஸில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த டெஸ்டிங் ரோல், இல்லை வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லை வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட், டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி ஜாப் ரோல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷராக ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃப்ரெஷருக்கு இந்த மாதிரி ஜாப் ரோல் இனிஷியலாக கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் டெவாப்ஸ் ரோலாம் நீங்கள் எடுக்க முடியும். அதேமாதிரி டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாகவே ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நிறைய பேர் வந்து போகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கோடிங் யூஸ் பண்ணாலுமே அந்தளவுக்கு கோடிங் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு 4 years 5 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் வந்து 15 lakh 16 lakh பேக்கேஜ் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஒரு 4 years 5 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. அண்ட் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 20 to 25 lakhs வரைக்கும் மூவ் பண்ண முடியும். நார்மல் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஒரு 7 years 8 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா. பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஜாப் ரோல் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ரோல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தான். அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்டிங் மட்டும் இல்லாமல் அடிஷனலாக ஒரு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். லைக் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டெவாப்ஸில் டெஸ்டிங் கண்டிப்பாக முக்கியம் தான். ஸோ அந்த டெஸ்டிங்கோட சேர்த்து நீங்கள் டெவாப்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அடிஷனலாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அண்ட் டாப் கம்பெனிஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் ஒரு நார்மல் லெவலில் இருக்கீங்க, ஒரு நார்மல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நார்மல் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக ஒரு 10 years உங்களுக்கு வந்து 25 lakhs கண்டிப்பாக போக முடியும். அண்ட் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்த நீங்கள் ஒரே கம்பெனிலே இருக்கிறீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணி 10 years ஒரே கம்பெனியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 12 lakh போகிறது கூட கஷ்டமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரேட்டிங் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு இயர்லி ஹைக் வந்து அந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இதில் நீங்கள் எவ்வளோ ஜம்ப் பண்ணுறீங்க, எவ்வளோ % ஹைக் வச்சு ஜம்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பட் நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் 25 வரைக்கும் போக முடியும். எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸே 25 lakh பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கேர்ளாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டெஸ்டிங் ஜாப் ரோல் போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாம், உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா ஐடி வந்ததுக்கப்புறம் எனக்கு நைட் ஷிஃப்ட் வந்து ஒர்க் பண்ண முடியாது, நான் மார்னிங் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறேன் பட் நைட் ஷிஃப்ட் முன்னாடி ஒர்க் பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக டெஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இது பாய்ஸ்க்கு செட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாய்ஸ்க்கும் கண்டிப்பாக செட் ஆகும். உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வந்து அந்தளவுக்கு இருக்க வேணாம் அப்படின்னு திங்க் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டெஸ்டிங்கில் ஏகப்பட்ட டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக் டெஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. லைக் செக்யூரிட்டி டெஸ்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜ் அப்படிங்கிறது அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் ஏபிஐ டெஸ்டிங் அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. அதில் எந்த ரோலுக்கு அதிகமான பேக்கேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரை அதில் உங்களுடைய கரியர் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நல்ல பேக்கேஜுக்கு மூவ் பண்ண முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா உங்கள் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி ஜாப்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து வேற ஒரு டொமைனில் நீங்கள் உள்ளே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கூட டெஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கும் இதில் ஜாப் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த டெஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து ஈஸியாக கிடைச்சிடும் அப்ரூவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இந்த இடத்துல ரொம்ப அதிகமான காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். பட் நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட், டெவாப்ஸ் இந்த மாதிரி ஜாப் ரோலுக்கு நீங்கள் இந்த மாதிரி டெஸ்டிங் ரோலுக்குலாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி டெஸ்டிங் ரோலுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் காமனான கொஸ்டின் என்கிட்ட கேட்டது. இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நான் இப்போ சொன்ன ஆன்சர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வேறு ஒரு சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இதுவே நீங்கள் வந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் டெஸ்டிங் ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் கீழே ஷேர் பண்ணலாம். அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இல்லை அந்த அளவுக்கு அட்ராக்டிவான எடிட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு Q&A கொஸ்டின் அப்படிங்கிறனால ஜஸ்ட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ.